கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் நாங்கள் 20ஆம் வாரத்தில் இன்று வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே ஒரு ஆண்டவர் இயேசு ஒரு திருவிழாவினை ஏற்பாடு செய்து அந்த திருமண அழைப்பிற்கு அழைப்பு பலவிதமான அழைப்புகள் விடுக்கப்பட்ட போதிலும் அந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைத்ததன் ஊடாக அந்த அழைப்பினை சரியாக புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கொள்வதற்காகவும் தங்களுடைய நேரத்தை இறைவனுக்கு கொடுக்க முடியாத நபர்களாகவும் இருக்கின்றபடியினாலே அந்த அழைப்பு அவர்களிடம் எடுக்கப்பட்டு பல்வேறுபட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய சமுதாயத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் இவ்வாறு எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட பொறுப்புகளாக இருக்கலாம், அழைப்புகளாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு விதமான அழைப்பினூடாக எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு 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 பொறுப்பாக இருக்கலாம். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் தட்டி கழித்துவிட்டு இறைவன் எங்களுக்கு தருகின்ற சந்தர்ப்பத்தை தட்டி கழித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக, சொந்த ஆசாபாசங்களுக்காக, விருப்பங்களுக்காக நாங்கள் இறைவனுடைய வார்த்தை தட்டி கழிக்கின்ற நபர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இறை வார்த்தை எங்களை அழைத்து நிற்கிறது என்ற நாளிலே. எனவே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பூர்ணமடைந்தவர்கள் அல்ல, நாங்கள் பூர்ணத்துவத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள். இறைவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது அந்த பூர்ணத்துவத்தை நோக்கி எவ்வாறு பயணிக்கின்றோம், அந்த கிடைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், அந்த பயன்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தினூடாக எவ்வாறு நாங்கள் இறைவனிலே வளர்ச்சி பெறுகின்றோம் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நாங்கள் இந்த நாளிலே இறைவனுக்கு எங்களுடைய முழு விருப்பங்களை முழு உள்ளத்தோடு ஆற்றலோடு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் அவர்கள் பதில் கூறுவதற்கு முயற்சி செய்து இறைவனிடத்திலே நாங்கள் இன்று நாளிலே மன்றாடுவோம்.